ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸ் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம எம்டிகே முடிச்சோம் இல்லை, இது ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம கொலாப் பண்ண போகிறோம். யாருன்னா என்கே கிருஷ்ணன் ஒருத்தர் சேனல் வச்சுருக்காங்க. அவங்க கூட நம்ம அடிக்கடி கொலாப் பண்ணாலும் கொலாப் பண்ணுவோம். ஏன்னா போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அவங்க கேமிங் கண்டென்ட் மட்டும் இல்லை காய்ஸ், எல்லாமே எடிட்டிங் கண்டென்ட் அதெல்லாம் போடுவாங்க. சரி வாங்க உள்ளே போகலாம். இந்த ப்ளூ கலரில் கார் வச்சுருக்கவங்க தான் அவங்க. சரி ஃபஸ்ட் எடுத்தோடனே கொஞ்சம் காசு கொடுத்தாங்க ரோப்ளாக்ஸில். அதை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு நார்மலான கார் வாங்கிட்டு அவர் கூட போகலாம். அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா அவர் இப்போ ரொம்ப நேரம் விளாட்ற போல லாம்போகினி அந்த மாதிரி தான் கார் வச்சுருக்காரு. நம்ம கம்மியாக தான் வச்சுருக்கோம் காய்ஸ். ஃபாஸ்ட்டாக போயிட்டுருந்தேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாமே எனக்கு கொஞ்சம் பூஸ்டெல்லாம் வருது காய்ஸ். சரி பின்னாடி இருக்காருன்னு சொல்லிட்டு பின்னாடி போகலான்னு சொல்லிட்டு பின்னாடி தான் காய்ஸ் போயிட்டுருந்தேன். அதுக்குள்ளே சர்ன்னு முன்னாடி போயிட்டாரு காய்ஸ். சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறது, சரணை வராமல் வாட்ஸ்அப் முன்னாடி பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் கைஸ். அவர் சும்மா லைட் இடத்துல அவருக்கார் ரொம்ப ஸ்மூத்தாக ஃபாஸ்ட்டாக போகுது கைஸ். நம்ம கூடிய சீக்கிரம் வாங்கிடலாம். ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும்தான் நம்ம கொலாப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த பார்ட்டில் நம்ம தனியாக விளாட்லாம். ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் சொல்லித்தரேன்னு சொன்னார் கைஸ். கொஞ்சம் இந்த கேமுக்கு நம்ம இப்போ தான் புதுசு, அதுதான் இங்கே போட்டிலாம் நடக்குமா அதான் சொன்னார். ஈஸி, மீடியம், ஹார்ட் அந்த மாதிரி நிறையா இருக்குது கைஸ். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறலாம். நம்ம அதில் லாஸ்ட் பூஸ்ட் ட்ராக்னு இருக்காங்க கைஸ், அதையும் நம்ம கூடிய சீக்கிரம் வாங்கிடலாம். சரி வாங்க, நம்ம ஈஸியாக இப்போ இருக்கிற ஈஸியாக இருக்கிறதுல நம்ம ரேஸ் பண்ண போகிறோம் கைஸ். அதான் அவர் கூட. சரி வாங்க கைஸ் போய் ரேஸ் பண்ணலாம். ரேஸ் ஆரம்பிச்சிச்சு கைஸ். எவ்வளோ பூஸ்ட் பண்ணுறாங்க கைஸ். அவர் சர்ன்னு போயிட்டார் கைஸ். கன்ஃபார்ம் நம்ம செகண்ட் தான் வருவோம் போல். ஏன்னா ஃபஸ்ட்டு கொடுக்குற வேறு வச்சு நம்ம இவ்வளோ போனது பெருசே ரொம்ப கஷ்டம் கைஸ். சரி வாங்க, 100-115 கிட்ட போயிட்டேன் கைஸ். எப்படியோ நம்ம செகண்ட் தான் வந்திருக்கோம். காசும் கொஞ்சம் கிடச்சிச்சு காய்ஸ். நம்ம ஓட்ட காசு பிடிக்குது காய்ஸ். இப்போ நம்ம கிட்ட 11,000 கிட்ட வந்துடுச்சு. சரி வாங்க, கொஞ்சம் மீடியமாக ஹார்டானு தெரில, மீடியம் கூட போய் போகலாம். ஹைவே ரேஷன் போட்டிருக்காங்க, ஹைவேல இருக்குமோ. சரி வாங்க போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே நிறைய பேர் சேர்றாங்க, அவர் மட்டும் இல்லை. எப்படியாவது ஒரு செகண்டு இல்லை தேர்டாவது பிடிச்சிடணும். முடிஞ்ச அளவு பிடிக்க பார்க்கலாம். வாங்க கைஸ் பார்ப்போம். அங்கே பாருங்க கைஸ், ஒருத்தர் புக்காட்டி வச்சுருக்காரு. நிதிஷ்குமார் ப்ரோவோட ஃபேவரட் காரே அதான் போல் கைஸ். மை ட்ரீம் கார்னு சொல்கிறாரு பாருங்க, அதான் அவரோட ஃபேவரட் கார் போல். நம்மளும் கூடிய சீக்கிரம் அதை வாங்கி அந்த மாதிரி வேறு லெவலில் பண்ணலாம். ஆனால் இப்போ அதை வாங்கிட்டார் கைஸ். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போதே அதை வாங்கிட்டார் கைஸ், அந்த காரை. ஓகே கைஸ், இப்போ நம்ம போவோம். வெயிட்டிங் ஃபார் பிளேயர்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. 3, 2, 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். போகிறோம். கூடிய சீக்கிரம் தேர்டு இல்லை செகண்டாவது வரணும் கைஸ். 6th தள்ளி விட்டாங்க கைஸ். எல்லாம் வேறு லெவலில் போய்ட்டுருக்காங்க. நிதிஷ்குமார் போய் ஃபஸ்ட் வராங்களா என்னன்னு தெரில கைஸ். சரி பரவாயில்ல வாங்க சார்னு போயிட்டே இருப்போம் கைஸ். 6th பொசிஷனில் தான் இருக்கும். ஆனால் 120, 130 கிட்டே அடிச்சிட்டோம் கைஸ். ஒரு செக் பாயிண்ட்டாக கூட்டு போகுது. 150 அடிச்சிட்டோம் கைஸ். அதுக்குள்ளே நம்ம ஃபீல்ட் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம் கைஸ். ஆனால் ஒருத்தரை கூட முந்திய முடியல கைஸ். ஒருத்தரை முந்திட்டோன்னு நினைக்கிறேன் கைஸ். இதே மாதிரி ஒரு 2-3 பேரை முந்தியலான்னு தான் நினைக்கிறேன். அங்கே கைஸ் போகலாம். இப்போ தான் 2 லேப்பு 3 லேப்பு முடிச்சுப்போம் போல் கைஸ். 165 கிட்டே வந்துட்டோம் கைஸ். இதுதான் காரோட டாப் ஸ்பீடு போல். அதே நம்ம வந்துட்டோம். இதுக்கு மேலே போகவே முடியாது கைஸ். யாராவது ஸ்லோவானால் மட்டும் தான் நம்ம முந்த முடியும். அப்புறம் தான் கைஸ் நானே கவனித்தேன் பூஸ்ட் ஒன்று இருக்குன்னு. ஆனால் யூஸே பண்ணல கைஸ் இது வரையும். நான் பாட்டு போயிட்டே இருக்கேன் கைஸ். சரி பரவாயில்ல கைஸ். இப்போ 20,000 கிட்ட சம்பாதிச்சிட்டோம் கைஸ். ஒரு 5th பொசிஷன் ஆரம்பிச்சிட்டோம். இதில் ஒரு 5th அடிக்கிறதே ரொம்ப பெருசு தான். ஏன்னா நம்ம இப்போ தான் புதுசு காரே வாங்கியிருக்கோம். அது மீடியம் ரேஸ், ஹைவே ரேஸில் போயிருக்கோம். பெரிய விஷயம் தான் கைஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்கள். அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஒரு வீடியோ போகிறத உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்போ தான் நீங்கள் டக்கு நம்ம வீடியோவை பார்க்க முடியும். நம்ம 76 இருக்கோம். கூடிய சீக்கிரம் நம்ம 100 அடிச்சிடலாம். வேறு லெவலில் போயிட்டுருக்கோம் காரில். 115. நிதிஷ்குமார் ப்ரோவே ஒரு வாட்டி தாண்டிட்டோம் கைஸ். இப்போ நம்ம 7th இருக்கோம். அவர் சருன்னு போயிட்டார் கைஸ். இந்த 7th பிளேஸில் இருக்கோம் கைஸ். தாண்டிட்டோம் கைஸ் நிதிஷ்குமார் ப்ரோவே. பரவாயில்ல கைஸ், இப்படியே போனால் அவர் தாண்டி தான் நினைக்கிறேன். ஆனால் சீக்கிரம் விட்டு கொடுத்துட மாட்டார். ஏன்னா அவர் பெரிய வேலை வச்சுருக்காரு. பார்க்கலாம் கைஸ் தாண்டிடுவோமா இல்லைன்னு. இந்த போயிட்டார் கைஸ். சொர்ன்னு போயிட்டார் கைஸ். போன மாதிரியே தெரில கைஸ்.
நம்ம 16 தான் காமிக்குது, நம்ம பின்னாடி தான் இருப்பாரோ தெரில காய்ஸ். பார்ப்போம். சருன்னு போயிட்டுருக்கோம். அதுக்குள்ளே 23,000 சம்பாரிச்சாச்சு. 24 இதை போயிட்டாரு கைஸ். சருன்னு போயிட்டாரு கைஸ். சைட்டில் வந்துட்டு எப்பா நம்மளும் கூடிய சீக்கிரம் வந்துடலாம் கைஸ். லாஸ்ட் பொசிஷன் தான். சரி பரவாயில்ல கைஸ். இதில் ஒரு 6 பேர் சேர்ந்துருக்காங்க எக்ஸ்ட்ரா. இருந்தாலும் பரவாயில்ல கைஸ். நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணது பெரிய விஷயம் தான். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சும்மா வேறு லெவலில் கார்லாம் வாங்குகிறோம். இந்த வீடியோவிலே நல்லா காசு சேமிச்சு வச்சுட்டு அடுத்த வீடியோ நம்ம கார் வேறு லெவலில் வாங்கி நம்ம பெருசாக முன்னேறலாம். ஓகே கைஸ், 50 60 போயிட்டுருக்கோம். பூஸ்ட் இப்போ தான் பார்த்தேன், யூஸ் பண்ணியும் பார்த்தேன் கைஸ். பூஸ்ட் போட்டாச்சு. பூஸ்ட் சும்மா வேற லெவலில் இருக்கு கைஸ். ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியல காரை. சைடு இப்படி சைடு சரன்னு போயிடுது கைஸ், இடிக்கிற மாதிரி. அதனால தான் கைஸ் பூஸ்ட் போடுவோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு. கரெக்டாக வந்தானே. செகண்ட் பொசிஷன் கைஸ். பரவாயில்ல கைஸ், செகண்ட் வந்திருக்கோம். நம்ம 2 பேர் தான் இருக்கோமா இல்லை நிறைய பேர் இருக்காங்கன்னு கூட தெரில கைஸ். ஆனால் செகண்ட் வந்திருக்கோம், என்னென்னு தெரில, புரியலை. பார்ப்போம் கைஸ், லாஸ்ட்டாக தான் தெரியும். பூஸ்ட் அமுக்கியாச்சு. 170 கிட்டே போயிடுச்சு கைஸ். கார் டாப் ஸ்பீடே தாண்டிடுச்சு பூஸ்ட்டு. நான் என்ன நினச்சேன், பூஸ்ட்னா டக்குன்னு மைலேஜ் கொடுத்து ஃபாஸ்ட்டாக 165 போயிடும்னு நினச்சேன். ஆனால் 165 தாண்டிடுச்சு. ஓகே கைஸ், 3 பேர்த்துக்கு நம்ம செகண்ட் வந்திருக்கோம் கைஸ். என்கே கிறிஸ் ப்ரோ இதாகிட்டார் கைஸ், வெளில போயிட்டார் மேட்சை விட்டு. நம்ம தனியாக விளாடணும்னு நினைக்கிறேன் கைஸ். பரவாயில்ல, நம்ம இப்படி தான் விளாண்டு ஜெயிக்கலாம். வாங்க கைஸ், ஜெயிப்போம். இந்த மேட்ச்சில் எப்படியா ஃபஸ்ட் வந்துடணும். நம்ம கூட யாரும் ஓட்டுறாங்களான்னு என்னன்னு தெரில கைஸ். ஃபஸ்ட்லேயே இருக்கோம். 60 70 கிட்டே போயிட்டோம். 100 போயிட்டோம் கைஸ். பூஸ்ட் போட்டு 120 கிட்டே போயிட்டோம் கைஸ் ஸ்பீடு. பரவாயில்ல கைஸ், கொஞ்சம் முன்னேறி ப்ரோ பிளேயராக மாறிட்டு இருக்கோம். கன்ஃபார்ம் ஜெயிச்சிடலாம். ஓகே கைஸ், 160 170 கிட்டே போயிட்டோம் கைஸ். இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் போட்டு 170 போயிடுவோம். 170. இருந்தாலும் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டில் தான் இருக்கோம். யாரும் இல்லையான்னு தெரில. இல்லை நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறோமான்னு தெரில கைஸ். லாஸ்ட்டாக தான் தெரியும். ஓகே, ஃபாஸ்ட்டாக போங்க கார் ப்ளீஸ், ஃபாஸ்ட்டாக போ. செகண்டு கைஸ், எவனோ ஃபாஸ்ட்டாக போயிட்டான். செகண்ட் பொசிஷனில் இருக்கோம். யாருன்னு தெரில கைஸ். பூஸ்ட் போட்டு 170 180 கிட்டே போயிட்டோம் கைஸ். ஆனாலும் நம்மளால் அவனை முந்தவே முடியல கைஸ். பெரிய காராக வச்சுருப்பான் போல கைஸ். பார்ப்போம். 184 தொட்டாச்சு கைஸ். ஆனால் நான் ஜெயிச்சிட்டேன் கைஸ். பரவாயில்ல கைஸ், நம்ம செகண்ட் பொசிஷன் வந்ததே ரொம்ப பெரிய விஷயம் தான். 61,000 கிட்ட சம்பாதிச்சிட்டோம் கைஸ். பரவாயில்ல, இதே மாதிரி நம்ம 1 மில்லியன் 2 மில்லியன்லாம் சம்பாதிக்கலாமா இதில். நம்ம அடுத்த வீடியோவில் பூஸ்ட் ட்ரக்கு அதெல்லாம் காமிச்சேன் உங்களுக்கு எப்படி கார் வாங்குறதுன்ட்டு. நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு புது கார் வாங்கலாம். நம்ம பையும் பண்ண முடியும், செல்லும் பண்ண முடியும் கைஸ் இந்த கேமில். இந்த கேம் வேறு லெவலில் இருக்குது. ரோப்ளாக்ஸ்னாலே வேறு லெவலில் தான் இருக்கும். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அதுலேயே நிறைய கேம்ஸ் இருக்குது. நம்ம எல்லா கேம்ஸும் முக்கால்வாசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண கேம் நம்ம யூடியூப் சேனலுக்காக இதான். ஓகே கைஸ், இப்போ மசில் லெஜெண்டும் ட்ரை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், அதையும் வீடியோ போடலாம். அது கூடிய சீக்கிரம் வரும். 160 போயிட்டோம் கைஸ். செகண்ட் பொசிஷனில் இருக்கோம். ஓகே கைஸ். ஓகே, 170 இருந்து டவுன் ஆயிடுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டாக 174 போயிட்டு வச்சு. அதுக்குள்ளே 64,000 போயிட்டோம். ஏன் பண்ணிட்டோம். 184 போயாச்சு கைஸ். டாப் ஸ்பீட் நினைக்கிறேன் 185. இதுலேயுமே செகண்ட் பொசிஷன் எடுத்துட்டோம். ஆனால் 77,000 சம்பாதிச்சிட்டோம் கைஸ். பரவாயில்ல, பெரிய விஷயம் தான் கைஸ். ஓகே கைஸ், இந்த மிடில் ஹைவே டெசர்ட் ரேஸ்க்கு போவோம். மீடியம் தான், ஏன்னா ஒரே ட்ரை பண்ண வேணாம்னு சொல்லிட்டு டெசர்ட் ரேஸ் போகலான் இருக்கேன். யாரும் உள்ளே இருக்காங்க போல் கைஸ். ரேஸ் ஸ்டார்டிங் 6 5 4 யாரும் வந்துட்டாங்க கைஸ். நானும் நினைக்கிறேன் நம்ம மட்டும் தனியாக போயிடுவோம் ஃபஸ்ட்டு ஜெயிச்சு நிறையா காசு வாங்கலான் இருக்கேன். அந்த யோசிக்க ஒர்க்காக இல்லைன்னு பார்ப்போம். இப்போ அவங்க போயிட்டாங்க. இன்னும் நம்ம தான் நிற்கிறோம் காய்ஸ்.
டோட்டலாக 6 பேர் 7 பேர் தான் போக முடியும் போல் ஒரு ரேஸ்க்கு. ஆமாம் காய்ஸ், 6 பேர் 7 பேர் தான் போக முடியும். கார் இதெல்லாம் திறக்க முடியுது காய்ஸ். ஷாப்பெல்லாம் பார்த்துட்ருக்கேன். யாருமே வரல காய்ஸ். சொன்னால் ரேஸ் இன் ப்ராக்ரஸ்னே காமிக்குது. 10, 9, 7 ஆரம்பிச்சிருச்சு காய்ஸ். 5, 4, 3, 2, 1 கோ. ஓகே காய்ஸ், லோடிங் ஆகிடுச்சு. நம்ம ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் ஃபஸ்ட்டு வந்து அழகாக காசு அடிக்க போகிறோம். இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு காய்ஸ், நம்ம ஏமாத்திரம் நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்குன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கும் ஒரு ட்ரிக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்கள் ரோப்ளாக்ஸ்க்காக நீங்கள் தனியாக கூட போய் நிறையா சம்பாதிக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், விளாட்லாம். டெசர்ட் ரேஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது கைஸ். லைட்டாக ஹார்டாக இருக்குது நம்ம அந்த ரேஸை விட. ஏன்னா அந்த ரேஸ் வெளில போகாத மாதிரி இருக்கும். ஆனால் இதில் சருனா வெளில போயிடுது. செக் பாயிண்ட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கும் கைஸ். அந்த டார்க்காக ஏரியாவில் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. அந்த மணலுக்கு போனால் லைட்டாக கார் வழுக்கிற மாதிரி இருக்குது கைஸ். ஏன்னு தெரில, ஒருவேளை மணல்னால அப்படி இருக்கும் போல் கைஸ். ஓகே கைஸ், லைட்டாக ஹார்டாக தான் இருக்குது. ரேம்பெலாம் இருக்குது கைஸ். பரவாயில்ல கைஸ், இந்த கேம் வேறு லெவலில் இருக்குது கைஸ். நம்ம கூடிய சீக்கிரம் 5 பார்ட் 6 பார்ட்னு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் வியூஸும் நிறைய பேர் பாருங்கள் கைஸ். மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் நிறைய பேர்கிட்ட போய் சேரும். ஓகே, ஃபஸ்ட் அடிச்சாச்சு 85,000. வேறு லெவல் கைஸ். 85,000 சம்பாரிச்சிட்டோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? வேறு எதாவது விளாட்லாமான்னு பார்க்குறேன் கைஸ். ஏன்னா நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கே போய் விளாண்டுருக்கேன். சரி வாங்க நம்ம வெளில போகலாம். எங்கே கார் வாங்கணுமோ அங்கே போய் நிற்கலாம். வாங்க ஃபாஸ்ட்டாக போவோம். ஓகே சார், ஃபாஸ்ட்டாக போகலாம். 75, 78ன்னு போயிட்டுருக்கோம். ஓகே, நிதிஷ்குமார் பாருங்க கைஸ். அந்த வீடியோ வேறு லெவலில் பண்ணார் கைஸ். இந்த வீடியோவில் செம்ம மாஸ் பண்ணார். அவங்க சேனலையும் இப்படி செக் பண்ணி பாருங்கள். என்கே க்ரஷ், அதுதான் அவங்க சேனலு. இங்கே தான் கைஸ் நம்ம கார் வாங்கினோம். சரி வாங்க கைஸ் இறங்குவோம். கார் விட்டு எப்படி இறங்குறதுன்னு தெரியலையே, ட்ரை பண்ணுவோம் கைஸ். சரி ஓகே கைஸ், பாய் ஃப்ரம் திஸ் வீடியோ. பாய் ஃப்ரம் MTK மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி